Hello friends, welcome to Sky Winners. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இந்த ரெண்டையும் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ கிளாஸுக்கு போகலாம். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, தென் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டு 100. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா net profit after tax divided by revenue from operations into 100. ஸோ ரெண்டு ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 1 இதில் பாருங்கள், calculate gross profit ratio from the following. இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கு, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கு, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கிராஸ் ப்ராஃபிட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த ரெண்டும் நம்ம தெரியணும். கிராஸ் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சிருக்கணும், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கவே இல்லை. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1 lakh கொடுத்துருக்காங்க, பட் கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போது கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்து இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1,80,000 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும்? கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஒன்று தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது கிராஸ் ப்ராஃபிட்டு இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 1,80,000 ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா கிராஸ் ப்ராஃபிட் 20,000 கிடச்சிருக்கு. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் தெரியும், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தெரியும். ஸோ இப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? gross profit by revenue from operations. So 20,000 divided by 1 lakh, revenue from operations 1 lakh into 100. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இது ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ஜீரோலெஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணால் we get 20%. So gross profit ratio is equal to 20%. கொஸ்டின்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 2 இதுலேயும் கிராஸ் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? கிராஸ் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கணும். அது இந்த கொஸ்டினில் எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. ஸோ கண்டுபிடிக்கணும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொஸ்டினில் 5 lakhs கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லே இருக்குது. இப்போது நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாதான் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு போன இல்லஸ்ட்ரேஷன்லேயே பார்த்தோம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 5 lakhs. எகெயின் பாருங்கள் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. ஆனால் போன இல்லஸ்ட்ரேஷனில் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈஸியாக மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற பர்டிகுலர்ஸ் வச்சுக்கிட்டு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பர்ச்சேசஸ் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேசஸ் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ். பர்ச்சேசஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். 1,80,000 ப்ளஸ் 20,000 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 lakh. இப்போது கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் ப்ராஃபிட் என்னது, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5 lakhs. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2 lakhs. ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம், கிராஸ் ப்ராஃபிட் 3 lakhs. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிடுச்சு, இதுவும் தெரியும். ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ரேஷியோவுடைய ஃபார்முலா என்னது, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். கிராஸ் ப்ராஃபிட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3 lakhs. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஏற்கனவே தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5 lakhs இன்டு 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 60%. இதுவும் கொஸ்டினில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க 60%. இப்போ அடுத்த மாடல் போயிடலாம். இது நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற கொஸ்டின். கிராஸ் ப்ராஃபிட் ஓவர் நெட் ப்ராஃபிட். இல்லஸ்ட்ரேஷன் 3. ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஃபைண்ட் அவுட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டு 100. நெட் ப்ராஃபிட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கடைசியில் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் இதான். ஸோ 1,50,000. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5 lakhs கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் தெரியும், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தெரியும். அப்போது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். 1,50,000 டிவைடட் பை 5 lakhs. ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 1,50,000 டிவைடட் பை 5 lakhs இன்டு 100. ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 30%. ஆன்சர் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 30%. இப்போது அடுத்த மாடல் இல்லஸ்ட்ரேஷன் 4. இதுவும் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் பாருங்கள் நெட் ப்ராஃபிட் கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. போன இல்லஸ்ட்ரேஷனில் வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, இதில் நெட் ப்ராஃபிட் கொடுக்கல. ஸோ நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆனால் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,50,000 கொடுத்துருக்காங்க. இப்போது நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், நார்மலாக நெட் ப்ராஃபிட் என்னது, இன்கம் மைனஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ். நமக்கு கிடைச்ச இன்கம்லேருந்து எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்கம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸுங்கிறது இன்கம். கீழே கொடுத்துருக்கு எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ்.
ஸோ இன்கம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 3,50,000 தான் காஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதான் இன்கம். இப்போ என்ன பண்ணிட்டேன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,50,000லேருந்து எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன கிடைக்குது, நெட் ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்கு, 1,40,000. இப்போ நெட் ப்ராஃபிட் தெரியும். இப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். நெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு net profit ratio is equal to net profit by revenue from operations. So net profit 1,40,000 divided by revenue from operations 3,50,000 into 100 is equal to 40%. So question le answer கொடுத்திருக்காங்க, net profit ratio 40%. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.